விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, மதிப்பு மிகுந்த வாக்காளர் பெருமக்களே, ஈரோடு மேற்கு தொகுதியில ஒரு சரித்திரம் படைப்பதற்காக நாம் எல்லாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். நம்மிடம் வாழுகின்ற காமராஜராக தமிழகத்துல ஒரு கட்சியை நாணயத்தோடு, நேர்மையோடு, நெஞ்சுரத்தோடு நடத்த முடியும். கெட்டுப்போன தமிழக அரசியல்ல தமிழ் மாநில காங்கிரஸ் என்பது நேர்மைக்கும் நெஞ்சுரத்திற்கும் ஒரு புத்துயிர் பார்க்கக்கூடிய கட்சியாக தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஐயா அவர்கள் எப்பொழுதும் தன்னுடைய கொள்கையை விட்டுக் கொடுத்தது கிடையாது. ஈஸியா ஒரு வேலை நடக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு ஷார்ட்கட் எடுத்ததும் கிடையாது. எப்பொழுதும் நேர்கொண்ட பாதை தான். ஐயாவை அவருடைய ஒரு சீடனாக கடந்த 5 ஆண்டு காலமாக நிறைய விஷயங்களை பேசியிருக்கின்றேன், பகிர்ந்திருக்கின்றேன். எல்லா முறையும் நான் ஆச்சரியப்படுவது, தமிழகத்தில் ஒரு தலைவர் எப்படி தன்னுடைய தந்தை மயிரலையில இந்தியாவுடைய பிரதமர் ஆகாமல் சென்றாரோ, ஒரு தமிழன் இந்தியாவுடைய பிரதமராக ஆகியிருக்க முடியும். ஒரு தமிழன் இந்தியாவுடைய பிரதமராக ஆன பின்பு மொத்த தமிழ் சமுதாயத்திற்கும் ஒரு பெரிய பெருமையை சேர்த்திக் கொண்டிருக்க முடியும். அவருடைய புதல்வனாக வந்து இன்னும் எளிமையும் நேர்மையும், அவர் மந்திரி பதவி நம்ம எல்லோருக்குமே தெரியும். எல்லோரும் நம்ம பேசுறோம். ஷிப்பிங் மினிஸ்டர் இருந்திருக்காரு, பல துறையில் இருந்திருக்கிறாங்க. கையில வந்து எந்த ஒரு சின்ன கரையும் கூட படையாத ஒரு அற்புதமான ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள், வாழுகின்ற காமராஜர் அவர்கள் இன்னைக்கு வந்திருக்கிறார். தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் யுவராஜா அவர்கள் நம்ம எல்லோருக்கும் கூட தெரியும். இளைஞரணி காங்கிரஸ்ல திரு ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் மூலமாக ஒரு தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து தமிழகத்திலே தேர்தல் நடத்திய பொழுது அதிகபட்சமான ஓட்டை வாங்கி அந்த பொறுப்பில் இருந்த பெருமை திரு யுவராஜ் அவர்களுக்கு சேரும். எப்பொழுதும் கூட மக்கள் பணி, சமுதாய சேவை, ஒரு பாரம்பரிய குடும்பத்திலிருந்து வந்து தொடர்ந்து மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் ஐயா. அரசியல் எல்லோருக்குமே ஒரு காலம் வரும், எல்லோருக்கும் ஒரு காலம் முடியும், எல்லாருக்கும் ஒரு காலம் ஆரம்பிக்கும். இன்னைக்கு ஈரோடு மேற்கு தொகுதியை பொறுத்தவரை சகோதரர் யுவராஜாவினுடைய காலம் ஆரம்பித்திருப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அருமை சொந்தங்கள், எனக்கு ஐயா ஜி.கே. வாசன் அவர்களை வைத்துக் கொண்டு என்னுடைய ஸ்டைல்ல கொஞ்சம் அரசியல் பேசுறதுக்கு சங்கடமாகத்தான் இருக்கு. ஏன்னா ஐயாவை பொறுத்தவரை ஒரு வார்த்தை கூட அதிர்ந்து பேச மாட்டாரு. வெளியிருக்கக்கூடிய வெளியாட்கள் தவறு செய்தாலும் கூட ஒரு புன்முறுவலோடு கடந்து போயிருவார். என்னுடைய வழக்கமான பாணிய ஐயாவுடைய அனுமதியோடு நான் பேசுகின்றேன். அனுமதி வாங்கி நான் பேசுறேன். அருமை சொந்தங்களே, நாம எல்லாம் ஐபிஎல் மேட்ச் பார்ப்போம். இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச்ல புதுசா இம்பாக்ட் பிளேயர் வந்திருக்கிறான். அது வருவாங்க, அடிப்பாங்க, போவாங்க. ஆனா இந்த சப்ஸ்டிடியூட் பிளேயர் ஒரு காலத்தில் இருப்பாங்க. இன்னைக்கு தமிழக அரசியல்ல மந்திரி சபையில ஒரு சப்ஸ்டிடியூட் அமைச்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா அண்ணன் முத்துசாமி அவர்கள். அவருடைய பேரே இன்னைக்கு சப்ஸ்டிடியூட் அமைச்சர். ஏன்னா அண்ணன் கிட்ட முதல்ல CMDA சென்னையை பொறுத்தவரை இந்த நிலம் சம்பந்தப்பட்ட அளவீடுகள் கொடுக்கக்கூடிய ஒரு துறை கையில் இருந்துச்சு. அது ஒரு 1.5 வருஷ காலம் தட்டி தடவி ஏதோ வேலை செஞ்சுட்டு இருந்தார். உடனே ஸ்டாலின் அவர்கள் அந்த துறை அவர்கிட்ட இருந்து எடுத்து சென்னையை சார்ந்த ஹார்பர் தொகுதியினுடைய MLA, இன்னைக்கு நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு கையில கொடுத்தார். அதுக்கப்புறம் அண்ணனுக்கு அதே நேரத்தில் நம்முடைய சாராய அமைச்சர் ஜெயிலுக்கு போன காரணத்தினால அந்த சாராயத்துறையை அண்ணன் கையில கொடுத்தாங்க. நானும் கூட ஈரோட்டில் எல்லோருமே சொல்லுவீங்க, முத்துசாமி நல்லவரு, முத்துசாமி பண்பானவரு, முத்துசாமி அதிர்ந்து கூட ஒரு வார்த்தையை பேச மாட்டாரு. சரி, முத்துசாமி கையில சாராய அமைச்சரை போயிருக்குது, அண்ணன் கண்டிப்பா நிச்சயமாக நமக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைச்சராக இருப்பாருன்னு எதிர்பார்த்தேன். இவர் வந்தோடனே முதல்ல செஞ்சது என்னன்னா, இந்த சாராய பாட்டில் வித்தா சரியா வராது, அதை சின்ன சின்ன பவுச்சில் வைக்கணும், 30 ml 60 ml வைக்கணும். அப்பவே நான் பார்த்தேன், என்னங்க ஐயா அந்த கடைக்கு போய் ஷாம்பு வாங்கினா பவுச் பவுச்சா தொங்கிட்டு இருக்கிற மாதிரி டாஸ்மாக் சாராயத்தை கொண்டு வந்து பெட்டி கடையில பவுச் பவுச்சா தொங்கிட்டுருவீங்களான் இருக்கு. அன்னைக்கு ஆரம்பித்தது உண்மையாலும் முத்துசாமி அண்ணனுடைய இறங்கு முகம் என்றுதான் சொல்ல வேண்டும். அருமை சொந்தங்கள், ஏன்னா இதே தொகுதியில் நமக்கு தெரியும் 2016 அண்ணன் முத்துசாமி அவர்கள் இங்கே போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கின்றார்கள். நமக்கு தெரியும் 2021 இதே தொகுதியில போட்டியிட்டு வென்று சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருக்கிறாங்க. அருமை சொந்தங்களே, இது ஒன்றும் நிரந்தரமான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொகுதியில். அதனாலதான்
ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் இந்த முறை சகோதரர் யுவராஜ் அவர்களை வெற்றி பெற வைத்து சட்டமன்றத்திற்கு அனுப்பியே தீர வேண்டும் என்று நம்முடைய அருமை அண்ணன் மே 4க்கு பிறகு நம்முடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் கலந்து பேசி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஒரு சக்தி வாய்ந்த வேட்பாளராக சகோதரர் யுவராஜ் அவர்கள் இங்கே போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களை இன்னைக்கு நீங்க கேட்கலாம். ஒரு அமைச்சர் சாராயத்துறையினுடைய மந்திரியா இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழகத்தில் சாராயம் மூலமாக வரக்கூடிய பிரச்சனையை பாருங்க. மத்திய அரசு சமீபத்தில் ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்கின்றார்கள். நேஷனல் ஹைவே என்ஹெச்ல இந்தியாவில் அதிகமா ஆக்சிடென்ட் எங்க நடக்குது? ஐயா உங்களுக்கு தெரியும், இந்தியால நேஷனல் ஹைவேல மத்திய நம்ம ரோடுல சென்ட்ரல் கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணக்கூடிய ரோட்ல அதிக ஆக்சிடென்ட் நடப்பது தமிழ்நாட்டில் 2025 21,122 விபத்துக்கள் நேஷனல் ஹைவே நடந்திருக்குது. இரண்டாவது நடந்திருப்பது கர்நாடகா, நம்மளதுல பாதி 13,000. மூன்றாவது நடந்திருப்பது உத்தரப்பிரதேஷ் 10,000. உத்தரப்பிரதேசோட மக்கள் தொகை 23 கோடி, நம்முடைய மக்கள் தொகை 8 கோடி. நீங்க கணக்கு பார்த்து. நான்காவது கேரளா 9,000 வழக்கு, ஐந்தாவது மகாராஷ்டிரா 9,000. அருமை சொந்தங்களே, இன்னைக்கு தமிழ்நாட்டில் சாராயம் என்பது, குடி என்பது மக்களுடைய வாழ்வாதாரத்தில் ஒன்றாக கலந்து சம்பாதிக்கக்கூடிய பணமெல்லாம் வெளியே உறிஞ்சப்பட்டு அதன் பிறகு இந்த சாராயத்தின் மூலமாக நடக்கக்கூடிய விபத்துக்கள் ஒரு தலைமுறை 2 தலைமுறை காணாம போகக்கூடியதை பார்க்கிறோம். அதனாலதான் அண்ணன் முத்துசாமி அவர்களே, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இத்தனை பேர்த்தினுடைய ஆன்மா உங்களை சும்மா விடப்போவது கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அந்த துறையில் ஐயா நம்ம தமிழ்நாட்டில் நம்முடைய தாய்மார்கள் இங்க இருக்கிறாங்க. பரமரத்துக்கு கீழே நில்லாவே கல்லு குடிக்கிறான்னு சொல்லிடுவாங்க. நாம கொஞ்சம் போய் பத்திரமா தான் நிக்கணும். அண்ணே நான் வந்தேன், ஒன்னும் தப்பு இல்லை, சும்மா நின்று கொஞ்ச நேரம் போறேன். ஆனால் இன்னைக்கு நம்முடைய தாய்மார்கள் ஒரு சாராயத்துறையினுடைய அமைச்சராக இருந்து இவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்கிவிட்டு அரசுக்கு வருமானத்தை உறிஞ்சி இந்த ஆண்டு மட்டுமே 51,000 கோடி டாஸ்மாக் வருமானம். கடந்த 5 ஆண்டுகள்ல 2,24,000 கோடி ரூபாய் ரத்தத்தை உறிஞ்சிற மாதிரி உறிஞ்சு போன ஆண்டு மட்டுமே வழக்கு பாருங்க 21,122 ரோடு ஆக்சிடென்ட் சம்பவங்கள் இருக்கும் பொழுது அந்த ஆன்மாவும் இறைவனும் நிச்சயமாக மன்னிக்க மாட்டார் அண்ணன் முத்துசாமி அவர்களே. ஆனால் இன்னைக்கு உங்களுடைய காலம் முடிந்து விட்டது. ஈரோடை பொறுத்தவரை ஒரு காலத்தில் அது முத்துசாமி அவருடைய காலமாக இருந்தது, புரட்சி தலைவருடைய காலத்தில் இருந்து. அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்த பிறகு கூட ஒரு முறை 2 முறை மக்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் அருமை சொந்தங்களை எதற்காக நான் சொல்றேன்னா, இன்னும் நம்மகிட்ட சில நண்பர்கள் இருக்கிறாங்க, அண்ணன் முத்துசாமி நான் நல்லவங்க, ஒரு ஓட்டு போட்டுறலாம் அப்படின்னு. அருமை சொந்தங்களை எதற்காக இந்த தொகுதியில் நான் சொல்றேன்னா, முத்துசாமி அண்ணனுக்கு ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அவர் ஓய்வெடுக்க வேண்டிய நேரம். இளமையாக இளம் புயலாக ஓடி வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதர், புதிய விஷயங்களை கொண்டு வரக்கூடிய மனிதர். இந்த தொகுதி இப்படி இருக்கணும், இந்த மாதிரி வளர்ச்சி இருக்கணும், புதிய விஷயங்கள் வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அருமை சகோதரர் யுவராஜ் அவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஐயா, இது இதயத்திலிருந்து எடுக்கக்கூடிய முடிவா, மூளையிலிருந்து எடுக்கக்கூடிய முடிவான்னு கேட்டீங்கன்னா, இது மூளையிலிருந்து எடுக்கக்கூடிய முடிவு. இளம் மனிதர், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர். நம்முடைய ஆட்சி தான் மே 4ஆம் தேதிக்கு பிறகு வரப்போகிறது. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர இருக்கின்றார். தமிழகத்தில் என்டிஏவுக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு பெரிய அலை இருக்கும் பொழுது எப்படி ஈரோடு மேற்குல மட்டும் இன்னொரு மனிதர் ஜெயிச்சு நாம் அனுப்பிச்சா நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்க போகிறது? அருமை சொந்தங்களே, தாய்மார்களே, பெருமளவில் இங்கே நின்று கொண்டிருக்கின்றீர்கள். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட அன்பா கேட்டுக்கிறது, திமுக காரங்களுக்கு நீங்க ஓட்டு போட மாட்டீங்கன்னு தெரியும். ஆனா திமுக காரங்க ஓட்டு கேட்டு வந்தாவே நீங்க விடக்கூடாது என்று அன்பால் நான் கேட்டுக்கிறேங்க. ஓட்டு போடுறது 2வதுங்கம்மா. ஏப்ரல் 23 நீங்க போட மாட்டீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை வாக்கு சேகரிக்க நம்முடைய வீட்டு பக்கத்திலேயே கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் நீங்கள் விடக்கூடாது என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எதுக்குங்க? தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டு நடந்திருக்கக்கூடிய குற்ற சம்பவங்களை பாருங்க. பெண்களுக்கு எதிரான கற்பழிப்பு வழக்குகள் மட்டுமே 2080 வழக்குகள். அப்ப சராசரியாக ஒரு நாளைக்கு 1.5 வழக்கு. தமிழ்நாட்டில் நடந்த மொத்த படுகொலைகள் மட்டும் 8008. 18 வயசுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது நடத்தப்பட்ட பாலியல் வன்கொடுமை தாக்குதல், போக்சோ சட்டம் என்று சொல்லுவோம், 36,900 வழக்குகள். தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்தில் எந்த 5 ஆண்டு காலத்தில் யாருடைய ஆட்சியிலும் யாரு முதலமைச்சராக இருந்த பொழுதும் இவ்வளவு பெரிய குற்ற சம்பவங்கள் நடந்த ஒரு சரித்திரத்தை நாம் பார்த்ததில்லை. அதனால்தான் சமீபத்தில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு புரட்சி தலைவி அம்மா கிட்ட நிறைய விஷயம் பிடித்தாலும் கூட மிக அதிகமாக பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஒரு லா அண்ட் ஆர்டர் கன் மாதிரி வச்சிருப்பாங்க. அவர் கையில சட்டம் ஒழுங்கு என்பது ஒரு கன் மாதிரி இருக்கும் என்று அவருடைய பிறந்த நாள் என்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார்.
அது போன்ற ஒரு சட்டம் ஒழுங்கு திரும்ப வரணும். தாய்மார்களுக்கு அந்த பாதுகாப்பு நம்ம கொடுக்கணும். கிருஷ்ணகிரியில 3 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை. யாரு முக்கிய குற்றவாளி? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு கயவன். திருவண்ணாமலையில் 65 வயது மூதாட்டி மீது பாலியல் வன்கொடுமை. அருமை சொந்தங்களே, தமிழகம் முழுவதும் முதலாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு பிறகுதான் தமிழகத்துல கூட்டு பாலியல் பலாத்காரம் என்கின்ற வார்த்தையை நம்ம தினசரி செய்தித்தாள்ல படிக்க ஆரம்பித்தோம். அது வரைக்கும் தமிழகத்தினுடைய சரித்திரத்துல, இந்த மண்ணில, இந்த பண்பாட்டுல, இந்த கலாச்சாரத்துல கூட்டு பாலியல் வன்கொடுமை என்பது நம்முடைய சரித்திரத்துல மண்ணில் அது போன்ற ஒரு வார்த்தை கிடையாது. அதையெல்லாம் உருவாக்கி இருப்பது இந்த மோசமான திராவிட மாடல் ஆட்சி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அருமை சொந்தங்களே, அது மட்டும் இல்ல, விவசாய பெருமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஈரோடு மேற்கு பகுதி, அதே நேரத்தில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு போகக்கூடிய சகோதரிகள் இருக்கக்கூடிய பகுதி. விவசாயத்தை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய வளர்ச்சி உங்களுக்கு தெரியுங்க. இங்கதான் நம்முடைய அரக்கன்கோட்டையினுடைய பாசன வசதி மேம்பாட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். பக்கத்தில் இருக்கிறார். விவசாயத்தை பற்றி நிறைய பேசக்கூடிய மனிதர். அவர் சொல்றார், அண்ணே, தமிழ்நாடு நெல்லுல முதல் 3 இடத்துல இருந்த தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது நெல் உற்பத்தி முதல் 3 இடத்துல இருந்தோம். இந்தியாவில் 10வது இடத்தில் இருக்கின்றோம். நெல் உற்பத்தியில இந்தியாவுடைய 10வது மாநிலமாக தமிழகம் மாறி இருக்கு. நீங்க டெல்டா பகுதி பக்கம் போய் பாத்தீங்கன்னா தெரியும், காவேரியினுடைய நீர்வரத்து குறைவு, மக்கள் நெல் நடுறதே கம்மி, அங்க இருக்கக்கூடிய நிலத்தினுடைய தன்மை அழிந்து கொண்டிருக்கிறது. நெல் களஞ்சியமாக இருந்த தமிழகம் 10வது இடத்துல இருக்குன்னு சொன்னா நீங்க யாராச்சும் நம்புவீங்களா? அருமை சொந்தங்களே, விவசாயத்தினுடைய வளர்ச்சியை பாருங்க. கடந்த ஆண்டு விவசாயத்தினுடைய வளர்ச்சி என்பது வெறும் 3 விழுக்காடு. 2022-23 நெகட்டிவ் growth, மைனஸ் growth. இவங்க என்ன தம்பட்டம் அடித்து சுத்தி கொண்டிருக்கின்றார்கள்? தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்த பிறகு தமிழகம் உயர்ந்திருக்கின்ற எங்கயா சொல்றாங்க? கிழிஞ்சு போன டேப் ரெக்கார்டர் மாதிரி திரும்ப பேசுறான். ஐயா, உங்களுக்கு சந்தேகம் இருந்தா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கறவை பசுமாட்டை கையில கொடுங்க. நான் இங்கிருந்து கோபாலபுரத்துக்கு புடிச்சிட்டு போய் ஸ்டாலின் ஐயா வீட்டுக்கு வெளியே நம்ம பசுமாட்டை கட்டி வைக்கிறேன். காலையில வெளியே வந்தோடனே பசுமாட்டை பாப்பார். 2 முறை சுத்தி வருவார். ஏங்கயா 2 முறை சுத்தி வரீங்கன்னா? இல்ல தம்பி, பால் காம்புல இருந்து வருதா கொம்புல இருந்து வருதான்னு பாக்குறப்ப. அதான் ஸ்டாலின் அவர்களுக்கும் விவசாயத்துக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம். அருமை சொந்தங்களே, தென் தமிழகத்திற்கு போனா நம்முடைய பனைமரம் நிறைய இருக்கு. அருமை சொந்தங்கள் அங்க பதநீர் கொடுப்பார். அந்த பதநீருக்கு குடிச்சு பார்த்தா சக்கரை கொஞ்சம் அதிகமா போட்ட மாதிரி இருக்கேன். இவருக்கும் விவசாயத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை நம்முடைய கொங்கு பகுதியில, குறிப்பாக கொங்கு பகுதியினுடைய இதயமாக இருக்கக்கூடிய ஈரோட்டில் இருக்கக்கூடிய பெருமக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன். எனவே அருமை சகோதரர் யுவராஜ் அவர்கள் ஒரு ஆளுமை மிகுந்த கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி. அந்த கட்சியின் சார்பாக நம்முடைய தாமரை சின்னத்தில் போட்டிடுறாங்க. இந்த தாமரை சின்னத்தில் போட்டிட்டாவே திமுக கார உடனே பொய் பட்டலத்தை அப்படியே தூக்கிட்டு வருவான். உடனே போய் நம்ம தாய்மார்களை பார்த்து, தாயி, இந்த பிஜேபி காரனை மட்டும் ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நிறுத்திப்படுவானுங்க அப்படின்னு சொன்னாங்களே இல்லையா? நீங்க சொல்லுங்க, இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நிறுத்திப்படுவாங்க. 2014 இதே போய், 2016 சட்டமன்ற தேர்தலில் இதே போய், 21 இதே போய், 24 இதே போய், 26 இருக்கின்றோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்து 12 ஆண்டுகள் கழிந்து நாம் எங்க தாய் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நாம் எங்க நிறுத்த போறோம்? கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டுமே 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு தமிழகத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய நிதி 46,000 கோடி. 46,000 கோடி கொடுத்திருக்கிறோம். 1 ரூபாயா 2 ரூபாயாங்க? 46,000 கோடி. இந்தியாவிலே அதிகப்படியாக ஒரு மாநிலத்திற்கு நாம் நிதி கொடுத்திருக்கின்றோம் என்றால் தமிழகத்திற்கு 46,000 கோடி. நாம் ஆளுகின்ற பீகார் மாநிலத்திற்கு, நம்மை விட 2 கோடி பேர் மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய பீகாருக்கு கடந்த 5 ஆண்டுகள்ல 32,000 கோடி நம்ம கொடுத்திருக்கோம். இங்க ஒண்ணுக்காகாத கையிலாகாத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நடத்தக்கூடிய அரசாங்கத்திற்கு 46,000 கோடி 5 ஆண்டுகள்ல கொடுத்திருக்கிறோம். நாம எங்க 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நிறுத்த போறோம்? ஆனால் ஈரோடு மேற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய அருமை சொந்தங்களே, விவசாயம் பார்க்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த முறை உங்களுடைய வாக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும். ஒரு எளிய விவசாயியாக இருக்கக்கூடிய ஒரு விவசாயி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கின்றார் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அந்த விவசாயி அந்த நாற்காலில் உட்காரும் பொழுது நிறைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முயற்சி. நடந்தாய்வாளி காவேரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் கடைசி நேரத்தில் சொன்னாங்க, நாங்க செய்ய போகின்றோம் என்று. மத்திய அரசுடைய கொள்கை விரிக்கும் குறிப்பேட்டில் அதற்காக 11,900 கோடி ரூபாய் ஒதுக்கி இருந்தும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்கல. காவேரி குண்டார் இணைப்பு திட்டம் கிடப்புல கிடக்குது, போய் பாருங்க. சேலத்துக்கு பக்கம் போருங்க, திருமணிமுத்தாறு எப்படி இருக்குன்னு போய் பாருங்க. மணிமுத்தாறு இணைப்பு திட்டம் தமிழகத்தில் எங்கேயுமே எதுவுமே நடக்கவில்லை. அருமை சொந்தங்களே, நம்முடைய கொங்கு பகுதியில் ஆனைமலை நல்லாறு திட்டம் காமராஜர் ஐயா காலத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம்.
அதுவும் கூட இந்த முறை மத்தியிலே மோடி, மாநிலத்தில் நம்முடைய எடப்பாடி அண்ணன் வரும்பொழுது மட்டும்தான் ஆனமலை நல்லாறு திட்டத்தையும் கூட நாம் நிறைவேற்றப் போகின்றோம் அருமை சொந்தங்கள். அதனால் அந்த அடுத்த 5 ஆண்டு காலம் விவசாயத்திற்கு சிறப்பான ஒரு ஆட்சியாக இருக்க போகிறது. தாய்மார்களுக்கு சட்டம் ஒழுங்கை பேணி காக்கக்கூடிய ஆட்சியாக இருக்க போகிறது. அதனால் நம்முடைய தாய்மார்களே, இங்க இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்களே, நீங்க தயவு செய்து இந்த முறை நீங்க யாருக்கும் கூட பிங்கி பிங்கி பாங்கி பாங்கி போட்டு பாத்துறாங்க. ஒரு இளைஞர் வந்து கேட்டார், அண்ணே எல்லா அரசியல் கட்சியும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்கண்ணே, புதுசா ஒண்ணு போட்டு. சரிப்பா, என்னப்பா நீ புதுசா பார்த்த? இல்லண்ணே சைக்கிள் நல்லா வர்றாரு. வேற என்னப்பா பார்த்தீங்கன்னா வண்டி மேல் நல்லா உட்கார்ந்து இருக்காரு. ஏன்பா எப்பாச்சும் வந்து யாருக்காவது உதவி செஞ்சு பாத்தியா? அந்த கட்சியினுடைய தலைவர்கள் யாராவது அரசாங்கத்தை பத்தி பேசினாங்களா? அரசாட்சியை பத்தி பேசினாங்களா? அரசியல் வேறு, அரசாட்சி வேறு, அரசாங்கம் வேறு, மூன்றும் வேறு. மூன்றுக்கும் புண்பட்டு பண்பட்டு கீழிருந்து மேல வரணும். கர்ம வீரர் காமராஜர் ஐயா 9 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்திருக்கின்றால் எத்தனை நண்பர்களுக்கு தெரியும்? 9 ஆண்டு காலம் சிறையில் இருந்திருக்காருன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாம் பண்பட்டு புண்பட்டு முதலமைச்சருடைய நாற்காலிக்கு வந்திருக்கிறாங்க. அதனால நாம் யாருக்கும் எதிராக பேசவில்லை. அரசாங்கம் அரசாட்சி தெரிஞ்சவங்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்கன்னு தான் கேட்கிறோம். அருமை இளைஞர்களை, 18 வயதுல 17 லட்சம் பேர் ஓட்டு போட போறேன். அங்கெல்லாம் தம்பி இருக்கிறார். 17 லட்சம் பேர் 18 வயசு. 20 வயசுல இருந்து 29 வயசு வரைக்கும் 1,07 லட்சம் பேர். ஐயா, அப்ப 29 வயசு கீழே 1,30 லட்சம் பேர் ஓட்டு போட போறீங்க. நீங்க ஏதாச்சும் பட்டணம் மாத்திக்கிற அமுச்சு விட்டுட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு அங்கேயே. அதனால அருமை சொந்தங்களே, நீங்க நல்லா யோசித்து மாற்றம் தரக்கூடிய அரசு, இளைஞர்களை மாற்றம் தரக்கூடிய அரசு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம் என்று சொல்லி இங்க யூத் ஐக்கான் யுவராஜ் இல்லாம இங்க யாருங்க யூத் ஐக்கான்? இளைஞர்களோடு உங்களோட வயதில் சமமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன், உங்களுக்காக இருக்கக்கூடியவரால் எந்த ஓட்டையும் சிந்தாம சிதறாம நம்முடைய கூட்டணிக்கு மொத்தமா நீங்க வந்து கொடுக்கணும். தாய்மார்கள் நீங்க மொத்தமா கொடுக்கணும். விவசாய பெருமக்களே நீங்களும் மொத்தமா கொடுக்கணும். அருமை நண்பர்களே, அடுத்து இங்க நெசவாள பெருமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி இது. ஈரோடு என்று சொன்னாலே நம்முடைய நெசவாள பெருமக்கள். அருமை சொந்தங்களே, உங்களுக்கு தெரியும் நம்முடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களுக்கு உறுதிமொழி கொடுத்திருக்கிறாங்க. விசைத்தறி நெசவாளர்களுக்கு விலையில்லாத மின்சாரம் 1000 யூனிட்ல இருந்து 1400 யூனிட்டாக உயர்த்துவோம் என்கின்ற உறுதிமொழி உங்களுக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அண்ணன் EPS அவர்கள் கொடுத்திருக்கின்றார். 65 வயதிற்கு மேற்பட்ட நெசவாள பெருமக்களுக்கு உங்களுக்கு மாதந்தோறும் கொடுக்கக்கூடிய ஓய்வூதியத்தை 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக 65 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய நெசவாள பெருமக்களை கொடுத்திருக்கின்றோம். ஐயா, இத்தனை காலமா பொங்கலுக்கு மட்டும்தான் நமக்கு வேட்டி சீலை கொடுத்தோம். நம்முடைய ஆட்சி வந்த பிறகு தீபாவளிக்கும் வேட்டி சீலை, பொங்கலுக்கு வேட்டி சீலை போல தீபாவளிக்கும் வேட்டி சீலைனா ஈரோட பத்தி யோசிச்சு பாருங்க. எத்தனை வேட்டி எத்தனை சீலையை நெய்யறக்கான ஒரு வாய்ப்புகள் இங்கே உருவாகி இருக்கிறது என்று பாருங்கள் அருமை சொந்தங்களே. இதெல்லாம் கூட நம்முடைய ஆட்சியில அடுத்த 5 ஆண்டு காலத்துல அண்ணன் EPS அவர்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி. அருமை சொந்தங்களே, திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் முத்துசாமி வரும்போது நீங்க கேட்கணும், அண்ணே வாக்குறுதி எண் 138 நெசவாளர்களுக்கு தனி கூட்டுறவு வங்கி இதுவரை ஆரம்பிக்கல. வாக்குறுதி 139 விசைத்தறி நெசவாளர்கள் இருந்து அரசு பள்ளி சீருடை கொள்முதல் பண்ணுவோம். தாய்மார்களே, உங்களுக்கு தெரியும், நீங்க நெசவாள பெருமக்களா இருக்கிறீங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தமாக அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு சீருடை கொடுக்க வேண்டும் என்றால் 4.5 கோடி மீட்டர் துணி வேணுங்க. 4.5 கோடி மீட்டர் துணி வேணும். ஈரோட்டில் இருக்கக்கூடிய மொத்த உற்பத்தி நாம் எடுத்துக்கலாம். நெசவாள பெருமக்கள் இருக்கீங்க, மொத்த உற்பத்தி எடுத்து நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு கொடுக்கலாம். ஆனா இவங்க கைத்தறி, விசைத்தறி, பெடல் தறி 3 தறியும் சேர்த்து தமிழகத்தில் இவங்க வாங்கினது 1 கோடி மீட்டர் தான் உங்ககிட்ட இருந்து வாங்கியிருக்கிறாங்க. 3.5 கோடி மீட்டர் தமிழ்நாட்டுக்கு வெளியிருந்து வாங்குறாங்க. தேர்தலுடைய வாக்குறுதி என்னங்க? 4.5 கோடி மீட்டர் வாங்குவோம். சூரத், அகமதாபாத், தமிழ்நாட்டுக்கு வெளியே 3.5 கோடி மீட்டரும், உங்ககிட்ட 3 தறியும் சேர்த்து 1 கோடி மீட்டர். அப்ப எவ்வளவு பெரிய உங்க வயிற்றுல அடிச்சிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. வாக்குறுதி எண் 140 அரசு நூல் கொள்முதல் நிலையத்தை அமைப்போம். ஐயா, அதுவும் அமைப்பில் அனைத்தும் போய் இதுல பாத்தீங்கன்னா குற்றவாளி, நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து கடைசியில குற்றவாளி நானா நின்று கொண்டிருக்கின்றேன். கைத்தறி அமைச்சர் காந்தி இலவச வேட்டி சீலை கொடுக்கறன்னு ஆரம்பிச்சாங்க. போன ஆண்டு கொடுக்கப்பட்ட வேஷ்டியை வாங்கி சோதனை பண்ணோங்க. ஐயா, எப்படித்தான் இந்த வேஷ்டி இருக்கு? ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு 3 குடோன்ல கொடுப்பதற்காக வைத்திருக்கக்கூடிய வேஷ்டியை நான் வாங்கி சோதனை பண்ணேன். ஐயா, வேஷ்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், 2 இருக்கும், வார்ப்பு இருக்கும் ஐயா, வெஃப்ட் இருக்கும். 2ம் சேர்ந்ததுதான் நீங்க நெய்யும் பொழுது அப்படி நெய்வீங்க. நாம கொடுக்கக்கூடிய வேட்டி என்பது அரசு மூலமாக 100% அது காட்டனாக இருக்கணுங்க ஐயா. காட்டனுக்கும் பாலிஸ்டருக்கும் உங்களுக்கு தெரியும் விலை பயங்கர வித்தியாசம் இருக்குதுங்க ஐயா. இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, 100% காட்டன் இருக்க வேண்டியதை வெஃப்ட் ஃபுல்லா பாலிஸ்டரா மாத்தி கிட்டத்தட்ட 160 கோடி ரூபாய் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொங்கலுக்கு கொடுக்கக்கூடிய வேட்டியின் மூலமாக மட்டும் ஊழல் பண்ணிருக்கிறாங்க.
அதை எடுத்துக்கொண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ்ட நானே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். டிவிஎஸ்சி அண்ணாமலை என்கின்ற பெயர்ல நானே எழுதி கம்ப்ளைண்ட் கொடுத்து 3 வேட்டி சோதனைக்கு கொடுத்து ஒரு பொங்கலுக்கு ஒருத்தருக்கு வேட்டி கிடைச்சது நானே வாங்கி வீடியோ பண்ணி கொடுத்தேன். 3 பேர் நம்ம கமலாலயம் பிஜேபி ஆபீஸ்க்குள்ள வந்துட்டானுங்க. டிவிஎஸ்சி நம்ம இதுக்கே வர்றேன், காந்தி தான் ஊழல் பண்ணான்னு உனக்கு கொடுத்த எங்கிட்டே வர்றேன். இல்ல நீங்க வேட்டி எங்க வாங்குனீங்க, யாரு கையில இருந்து வாங்குனீங்க, உங்களுக்கு எதுக்கு போய் நீங்க குடோன்ல வேட்டி எடுத்தீங்க, எந்த பீஸ்ல எத்தனாவது வேட்டி எடுத்தீங்க, அது பண்டில் கரெக்டா இருந்துச்சா? யோ நான் வேட்டி கொடுத்திருக்கிறேன், அதுல ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றேன், காட்டனுக்கு பதிலாக பாலிஸ்டர் போட்டிருக்கீங்கன்னு சொல்றேன், ஈரோட்டில் இருந்தா நான் எடுத்திருக்கிறேன், நீ வெளியூர்ல இருந்து கொண்டு வந்து நெஞ்சு. அதன் பிறகுதான் தெரிந்து கொண்டேன் இவங்க காட்டனை கொள்முதல் பண்ணி நம்முடைய நெசவாள பெருமக்களுக்கு தமிழக அரசு கொடுக்கணும். ஐயா உங்களுக்கு மார்ச் மாசம் கொடுத்தா தான் நீங்க அதை அப்படியே நூலா மாத்தி அதை வந்து நீங்க வேட்டியா மாத்தி தமிழக அரசுக்கு நவம்பர்ல கொடுப்பீங்க, ஜனவரி பொங்கலுக்கு உங்க கைக்கு வரும். இவனை கொள்முதல் பண்றதே அக்டோபர், கடைசி நேரத்தில் கொள்முதல் பண்றதுக்கு நேரம் இல்லைன்னு பாதி வேட்டி ஆந்திரால போய் வாங்கிக்கிறாங்க. மிச்சம் நெய்யக்கூடிய வேட்டியும் பாலிஸ்டர்ல நெய்யறாங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் இந்த கைத்தறித்துறை அமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு சீட்டே கொடுக்கல. எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம், அப்பா அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீட்டுனாவது கொடுக்காம விட்டுட்டாங்க. யாருக்கியா சீட்டு கொடுத்திருக்காங்க ராணிப்பேட்டைன்னு பார்த்தா காந்தியினுடைய பையனுக்கு கொடுத்திருக்காங்க. இதனடா வம்பா போச்சு. காந்தியினுடைய பையன் ஏப்ரல் 6ஆம் தேதி கடைசி நாள் வேட்புமனு கொடுக்கிறார். காந்தி ஐயாவுடைய பையன், காந்தி அமைச்சருடைய பையன் போயிட்டார். அங்க போயிட்டு வெளியே போய் நிக்கிறார். பத்திரிகை அண்ணன் என்ன வேட்புமனு கொடுக்கலையா? நெஞ்சமெல்லாம் கணக்கிறது, எங்க அப்பாவுக்கு சீட் இல்லாம நான் போய் வேட்புமனு கொடுத்தா சமுதாயம் என்ன பேசும்? கரெக்டா 3:30 மணிக்கு டான்னு கடைசி நேரத்துல காந்தி நடந்து வர்றாரு, நேரா உள்ள போறாரு, வேட்புமனு கொடுக்கிறாரு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிஃபார்ம கொடுக்கிறாங்க. எதற்காக இதையெல்லாம் நம்முடைய சொந்தங்கள்கிட்ட சொல்றேன்னா, இவனுக்கு எவ்வளவு பெரிய ஃப்ராடு நீங்க புரிஞ்சுக்கணுங்க அம்மா தாய்மார்களே. இவனுக்கு எவ்வளவு பெரிய ஃப்ராடு. எங்க இருக்கக்கூடிய நெசவாளர்களுடைய வயிற்றிலே அடித்து விட்டு 160 கோடி ரூபாய் வேட்டியில மட்டும் ஊழல் பண்ணிட்டு, நான் என்ன சீலக்குள்ள போகவே இல்லைங்க, வேட்டியில மட்டும் ஊழல் பண்ணிட்டு இவர்கள் எல்லாம் நிம்மதியாக சுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய அரசு அமைந்த பிறகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்முடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு புலால் சிறையில ஒரு பிளாக் நம்ம கட்டணுங்க ஐயா, ஒரு பெரிய பிளாக் கட்டணும். சாராய் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ரூட் தெரியும், வழக்கமா உள்ள நடந்து போயிடுவாரு, கதவு கலப்பா உள்ள போற. எனக்கு தெரிந்த ஒரு 13 to 15 திமுக அமைச்சர்கள் ஊழல் வழக்குல நாமளே அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறோம். தனியான முறையில தணிக்கை பண்ணி இவங்க எல்லாத்தையும் புலால் சிறையில் நடத்த வைக்கணுங்க ஐயா. ஐயா அவனுக்கு எல்லாம் 1 வருஷத்துல கூட வரக்கூடாது, 10 வருஷம் உள்ள இருக்கிற மாதிரி கெட்டியா பூட்டு வாங்கி பூட்டணும். ஏன்னா நான் பல இடத்துல சொல்றது, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை சில தலைவர்களுக்கு வாய் பேச்சு மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிருங்க ஐயா. அவங்க வெறும் பேச்சை வெட்டு வண்டியை செய்து கொண்டிருக்கின்றார்கள், பேச்சை வச்சு பொய்யா சொல்றாங்க. ஆனால் அருமை சொந்தங்களே, எதற்கு இந்த கதையெல்லாம் சொல்லுகின்றேன் என்றால், நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இவ்வளவு ஊழல் பண்ணிருக்கிறாங்க, இவ்வளவு நடந்திருக்கு பின்னணியில. ஆனால் நீங்க தப்பி தவறி கூட ஒரு இதை போட்டுறாதீங்க ஐயா. நம்முடைய ஈரோடு மாநகராட்சி உங்களுக்கு தெரியுங்க ஐயா, தமிழ்நாட்டிலே அதிகப்படியான சொத்து வரி உயர்வு நம்முடைய ஈரோடு மாநகராட்சி ஐயா. இப்பதான் சேலத்துல பார்த்துட்டு வந்தாங்க ஐயா, சேலம் மாநகராட்சி. நேத்து மதுரையில பார்த்து, மதுரை மாநகராட்சியில மேயரே இல்ல. எங்கய்யா மேயரை காணான்னா, அக்டோபர் 2025 வேலையை விட்டுட்டாங்க. ஏன் வேலையை விட்டாங்கன்னா, இல்லைங்க மேயருடைய கணவர் 2000 கோடி ரூபாய் குப்பை ஊழல் பண்ணாரு, அதனால நாங்க வந்து மேயர் ரெசிக்னேஷன் வாங்கிட்டோம். ஐயா தமிழ்நாடு ஃபுல்லா எப்படி மேயரை போட்டு வச்சிருக்காங்க தாய்மார்களே, நான் சொல்றதுக்காக நீங்க கோச்சு கூடாது. எப்படி மேயரை போட்டு வச்சிருக்காங்க? ஒரு தற்கொலையை எப்படிங்க ஐயா நீங்க அறிவாளியா காட்டுவீங்க ஐயா? ஒரு தற்கொலை எப்படிங்க ஐயா அறிவாளியா காட்டுவீங்க? தற்கொலை பக்கத்துல அதை விட பெரிய தற்கொலை உட்கார வச்சா சின்ன தற்கொலை அறிவாளியா தெரியுங்களா ஐயா? ஒரு சின்ன குச்சிக்கு பக்கத்துல பெரிய குச்சி வச்சீங்கன்னா பெரிய குச்சியா இருக்கும், சின்ன குச்சி பக்கத்துல சின்ன குச்சி வச்சீங்கன்னா சின்ன குச்சி பெரிய குச்சியா தெரியும். தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்ற கழகம் உதயநிதி ஸ்டாலினை அறிவாளியா காட்ட வேண்டும் என்பதற்காக சுத்தி இருக்கக்கூடிய மேயர் எல்லாம் தற்கொலையா போட்டு வச்சு நம்ம உயிரை வாங்குறாங்க. சில மேயருக்கு கையெழுத்தே போட தெரியாது. கோயம்புத்தூருடைய மேயரை போய் பாத்தீங்கன்னா அந்த அம்மாக்கு லெப்ட் டு ரைட் கையெழுத்தே போட தெரியாது. தாய்மார்கள் தப்பா நினைச்சு கூடாது, அதனாலதான் நான் தாய்மார்கள்ட்ட அனுமதி வாங்கிட்டு நான் பேசுறேன். நம்மை பொறுத்தவரை தகுதியான திறமையான சகோதரிகள் அந்த இருக்கையில வந்து உட்காரணும். மேயர் பதவியை சரியான முறையில் அவங்க நிர்வாகிக்கணும். மக்களுக்கு குடிதண்ணீர், குப்பை கூலம் அகற்றுவது, சுத்தமான சுகாதாரத்தை பேணுவதெல்லாம் சரியா பண்ணணும் ஐயா. திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு ஒழிச்சிட்டாங்கன்னா, ஒரே ஒரு தற்கொலைய துணை முதலமைச்சராக மேலே கொண்டு வருவதற்காக அத்தனை தற்கொலையை வளர்த்துட்டு வச்சிருக்கிறாங்க. சென்னையிலிருந்து உதகமண்டலம் வரை தற்கொலைகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பில் இருக்கிறாங்க. அருமை சொந்தங்களே, அதை நம்ம மாற்றணும், அரசியல் மாற்றணும். இளைஞர்கள் கோவப்படக்கூடாது.
இதானுங்க ஐயா மாற்றம். முதல்ல யுவராஜ் இங்க சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்பது முதல் மாற்றம். அதன் பிறகு உள்ளாட்சி தேர்தல் டிசம்பர் 2026 நடக்கும். அன்னைக்கு சரியான கவுன்சிலர் பஞ்சாயத்து தலைவரை கொண்டு வந்து இரண்டாவது மாற்றம். அரசியல் என்பது படிப்படியாகத்தான் மாற்றம் வரும். அதனால இளைஞர்கள் போய் டப்புன்னு ஏதோ ஒன்று குத்திட்டு வந்துடாதீங்க. பட்டனை பார்த்து கொஞ்சம் பொறுமையாக, திமுக வேண்டாம், நமக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வேண்டும் என்பதிலே தெளிவாக இருக்க வேண்டும். தாய்மார்களே, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலே பயன்பெறக்கூடிய சகோதரிகளே, தாய்மார்களே, நீங்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள், இருந்தும் மறந்து விடாதீர்கள். உங்களுடைய வெற்றி சின்னம் ஈரோடு மேற்கு தொகுதியை பொறுத்தவரை நம்முடைய தாமரை சின்னம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்று அன்போடு சொல்லி, அருமை சகோதரே, ஒரு ஆற்றல் மிகுந்த வேட்பாளர் நம்ம கிடைச்சிருக்கிறாங்க. இவர் நம்ம விட்டுறக்கூடாதுங்க ஐயா. கல்லூரி மூலமாக ஆயிரக்கணக்கான மாணவ செல்வங்களை மிகச்சிறப்பாக தயார் பண்ணி வெளியுறவு அனுப்பியிருக்கிறாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா, தமிழ் மாநில காங்கிரசினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்கு போகணும். ஏன்னா ஏற்கனவே சொன்னது போல அரசியல் குப்பை கூலம் அதிகமாகிவிட்டது. அந்த குப்பை கூலத்துல ஒரு மாணிக்கமாக தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார். ஐயா அவர்கள் நம்ம ஊருக்கு வந்ததுக்காக ஐயாவை நான் புகழ வேண்டும் என்பதற்காக நான் பேசலைங்க. ஐயாவை ரொம்ப நெருக்கமான பார்த்த ஒரு மனிதன். என்ன பிரஷர் போட்டாலும் எடுத்த முடிவிலிருந்து சரியான முடிவுனா மட்டும்தான் எடுப்பாரு. யாருக்கும் பயப்படாத ஒரு மனிதன். அது அண்ணன் ஜி.கே. வாசன் ஐயா கிட்ட இருக்கு. அதனால தமிழ் மாநில காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று அன்போடு சொல்லி, அருமை சொந்தங்களே, நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களே, தொண்டர்களே, குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயல் வீரர்களே, எல்லோருமே பெரிய அளவில் இங்க வந்திருக்கின்றீர்கள். அண்ணன் கேவிஆர் அவர்கள் தலைமையில வந்தாச்சு. தலைவர்கள் பேர் மட்டும் கேள்வி இருக்கிறார். அண்ணன் கேவிஆர் அவர்கள் தலைமையில நாம் எல்லோருமே இங்க இருக்கின்றோம். இந்த முறை நாம் எல்லோரும் தெளிவாக இருக்கின்றோம். ஒரு பெரிய மாற்றத்தை ஈரோடு மேற்கு தொகுதியில் நம்ம கொடுக்கணும். முத்துசாமி அண்ணனுடைய காலம் முடிந்து விட்டது. அவர் நிம்மதியாக அண்ணன் ஓய்வெடுக்கணும். நம்முடைய அருமை சகோதரர் யுவராஜ் அவர்கள் உங்களுக்காக கடினமாக உழைக்க வேண்டும் என்பதனை தெல்ல தெளிவாக இருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, அவருக்கு இந்த வாய்ப்பு கொடுங்க என்று அன்போடு கேட்டு, நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர், ஒரு எளிமையான ஒரு மனிதர், எப்பொழுதும் ஒரு புன்முகத்தோடு இருக்கக்கூடிய அண்ணன் கே.வி. ராமலிங்கம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். தொகுதி பொறுப்பாளர், முன்னாள் மேயர், இப்படிப்பட்ட மனிதர்களும் மேயரா இருந்திருக்கிறாங்க. பாருங்க, இப்படி எப்படிப்பட்ட மனிதர்களா மேயர் ஆக்குறாங்கன்னு பாரு. அண்ணன் கே.சி. பழனிசாமி அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவருக்கும் வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, இந்த பகுதியினுடைய கழக செயலாளர்கள் எஸ்.டி. சங்கமுத்து அவர்கள், ஜெகதீஷன் அவர்கள், பழனிசாமி அவர்கள், ஈஸ்வரமூர்த்தி அவர்கள், கோவிந்தராஜ் அவர்கள், கார்த்தி அவர்கள், கணேஷ்மூர்த்தி அவர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள் ஏ.கே. பழனிசாமி அண்ணன் அவர்கள், பூவேந்திரகுமார் அவர்கள், தேவராஜன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, தமிழ் மாநில காங்கிரசினுடைய மூத்த நிர்வாகியாக ஐயாவுடைய நிழலாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அண்ணன் எஸ்.டி. சந்திரசேகர் அவர்களுக்கு மாவட்ட செயலராக இருந்து இதற்கு முன்பு மக்கள் பணிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தேர்தலெல்லாம் போட்டியிட்ட அண்ணன் விஜயகுமார் அவர்களுக்கு, நம்முடைய பாட்டாளிகள் பெரும் எண்ணிக்கையில் வந்திருக்கின்றார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் பிரபு அவர்கள், மாவட்ட செயலாளர் ராஜ் அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக வந்திருக்கக்கூடிய வெங்கடேஷ் அவர்கள், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் செல்வராஜ் அவர்கள், புதிய நீதி கட்சி கிருபாகரன் அவர்கள், பெருந்தலைவர் மக்கள் கட்சி சக்திவேல் அவர்கள், இந்திய ஜனநாயக கட்சி லாரன்ஸ் அவர்கள், புரட்சி பாரதம் அருவன் அண்ணன் ஸ்ரீரங்கம் அவர்கள், அதே போல நம்முடைய ஆற்றல் மிகுந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு சொந்தங்களே, கடுமையாக உழைக்க வேண்டிய நேரம் நம்முடைய தாமரை நின்று கொண்டிருக்கிறது. கூட்டணி கட்சிகளோடு இணக்கமாக இருந்து எல்லோரையும் அன்போடு அரவணைத்து செல்லக்கூடிய பெரிய பொறுப்பு நம்முடைய மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் எஸ்.எம். செந்தில் அவர்களுக்கு, மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர்கள் குணசேகரன் அவர்களுக்கு, விஸ்வ பாலாஜி அவர்களுக்கு, ரேவதி சக்திவேல் அவர்களுக்கு, இணையமைப்பாளர் ரகுபதி அவர்களுக்கு, மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் பொன்ராஜ் சண்முகம் அவர்களுக்கு, மாவட்ட பொருளாளர் சுதர்சன் அவர்களுக்கு, நம்முடைய ஆற்றல் மிகுந்த மண்டல் தலைவர்கள் அருமை அண்ணன் அன்பரசு அவர்கள், ஜெயந்தி அக்கா அவர்கள், வெங்கடேசன் அவர்கள், மௌலிராஜ் அவர்கள், பிரகாஷ் அவர்கள், கே.பி. சுரேஷ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, பத்திரிகை நண்பர்கள் பெரும் அளவில் வந்திருக்கின்றார்கள், அவர்கள் நன்றி தெரிவித்து, எல்லா மக்களுமே பெரும் அளவில் வெளியே வந்து வீட்டுக்கு மேல இருந்து சைட்ல இருந்து எல்லா நம்முடைய அன்பு சொந்தங்களும் யுவராஜை பார்த்து ஆசீர்வாதம் கொடுத்து அன்பை கொடுத்து அதை வெற்றி வேட்பாளராக மாற்றி சட்டமன்ற உறுப்பினராக ஈரோடு மேற்கு தொகுதியிலிருந்து அனுப்பி வைக்க வேண்டும் என்று நினைச்சிருக்காங்க. ஐயா யுவராஜ் அவங்க போனாங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஐயா இந்த கிரிக்கெட்ல 11ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் யுவராஜ், ஆனா கிரிக்கெட் 11ல சப்ஸ்டியூட் பிளேயர் முத்துசாமி ஐயா என்பதை உணர்ந்து கொண்டு நாம ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நல்லா விளையாடுறவரை இளமையானவர் அனுப்பி தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்வோம். சகோதரர் யுவராஜ் அவர்களுக்கு இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்து ஐயா அவருடைய செல்ல பிள்ளை, அதனால் இந்த முறை தாமரை சின்னத்தில் நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று தாய்மார்கள்லாம் பெரிய அளவில் வந்திருக்கிறீங்க. தாய்மார்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி எல்லா தாய்மார்கள் எல்லா இளைஞர்கள் வந்திருக்கிறீங்க. எல்லாம் மறந்து மிருந்து விடாதீர்கள் தம்பிகளா. நீங்க எல்லாத்தையும் போய் கரெக்டா பைக்ல உட்கார வச்சு கூட்டு வந்து கரெக்டா தாமரை பட்டரை நீங்க அமுத்தி விட்டுருங்க. நீங்க அமுத்தி விட்டுறாதீங்க, அவங்களை அமுத்த வைங்க. அதனால அருமை சொந்தங்களே, நம்ம ஏதாவது சொல்ல போய் அப்புறம் ரெக்கார்டை போட்டு பண்ணி விட்டுருவாங்க. அதனால அருமை சொந்தங்களே, கரெக்டா தாமரைக்கு நீங்கள் ஓட்டை கொண்டு வந்து சகோதரர் யுவராஜ் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அம்மா இப்ப பாரத் மாதா கி
புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவருடைய புகழ் ஓங்குக. புரட்சி தலைவி செல்வி அம்மா ஜெயலலிதா அவருடைய புகழ் ஓங்குக. உலகத்தினுடைய விஸ்வகுரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவருடைய புகழ் ஓங்குக. கூட்டணி கட்சிகளுடைய எல்லா தலைவர்களுடைய புகழ் ஓங்குக. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஒற்றுமை ஓங்குக. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.